நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாரமே ஒன்றும் சரியில்லை. போன மாதிரி மைண்ட் வந்து ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணுவேன், கரெக்டாக ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் விளாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோடு ஓகே ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எலன்கா ஏற்றி சென்னையில் வந்து கும்மிடிப்பூண்டி அன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து எலன்கா போகிறதுக்கு ஒரு 26 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து டைம் காட்டுது. டிராஃபிக் தான். நிறைய பேருக்கு இந்த டிராஃபிக்கு ஓட்டுறது எப்படி தான் ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. வேறு வழி இல்லை, அப்படி தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா லோடு அங்கே தான் கிடைக்கிது. ஒசூரில் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. ஸோ இப்போ வந்து எலன்கா வந்து போயிட்டு லோடு நண்பர்களே இன்னும் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் போகணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு காட்டினது. ஃபஸ்ட்டு ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகொடி வழியாக போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு போகிற ரூட் ஒன்றும், 2வது ரூட் வந்து பார்த்திங்கன்னா மார்த்தள்ளி வந்து மார்த்தள்ளிலேருந்து இப்படி அவுட்ரு பைபாஸ் போய் போகிற ரூட்டு. 2 ரூட்டு. இதில் சிட்டிக்குள்ளே ஏன் நான் போகலன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியோட டைமிங்கே இப்போ வந்து சிட்டி டைமிங் ஆயிடுச்சு. அதாவது 4 மணி ஆயிடுச்சு, 3:30-4 மணி ஆயிடுச்சு. அந்த டைமிங் கூட போனீங்கன்னா அங்கே காட்டுற டைமோட எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஓடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அவுட்டர்லேயே வந்து கிளம்பி வந்துட்டேன். 4 கிலோமீட்டர் தான் சுற்று. ஆனால் இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆனாலும் மூவ் ஆகிட்டே இருக்கும். சிக்னல் கிடையாது. எல்லாமே வந்து பாலம் ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால இங்கே வந்து சிக்னல் இருக்காது. ஏன்னா சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னலுக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த மாதிரி காட்டும். அது அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ நிறைய பேர் பெங்களூரில் வந்து மேப் காட்டுற ரூட்லேயே போயிடுவீங்க. ஆனால் மேப்பாக்கா ஒரு பெரிய ஒரு வேலை பார்த்து விட்ருவோம். நிறைய நோ என்ட்ரியில் கொண்டு போய் விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நோ என்ட்ரியில் வந்து பெங்களூரில் எத்தனை டைம் நான் மாட்டிடுவேன் தெரியுங்களா. நல்லாவே போயிட்டே இருக்கோம், திடீர்னு லெஃப்ட்டு போக அந்த இடத்துல கரெக்டாக வெளியே போர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் உள்ளே வந்து போலீஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இருக்கும். அதே அவுட்ருனால் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்கோம் வந்துட்டுருக்கோம், நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த எலன்காவில் இந்த எம்பசி இன்ஃபோடெக்கு இந்த லைனில் வந்து ஒரு டைவர்ஷன் ஒன்று இருந்தது. இவ்வளோ நேரம் சுற்ற விடுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இங்கேயே சுற்றிட்டேன். எந்த பக்கம் போனாலும் இந்த நோ என்ட்ரி ரோட் பிளாக்கு சுற்றி இப்போ கடைசியாக இந்த சிக்னல் லெஃப்ட் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு 2 கிலோமீட்ரு போனே ஒரு வழியாக சைட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இங்கே என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறோன்னு தான் தெரியல. பக்குன்னு இருக்குது. அப்படி வந்து LNT கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஏட்டங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஏற்றக்கூடிய மெட்டீரியல். டோட்டலாக அது ஒரு 7 அடி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது இந்த 4 கால் கிரெயின் வந்துருச்சு. இந்த மெட்டீரியலை தூக்கி இதுக்குள்ளே வைக்க போகிறாங்க நம்ம வண்டிக்குள்ளே. வெயிட்டு 2 டன் வரும்னு நினைக்கிறேன். 2 டன் சொல்லி அனுப்பிச்சாங்க. கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம். இதே ஒன்று 200 கிலோ இருக்க மாட்டேங்குது. ட்ரெயின் ரெடி, வண்டி ரெடி. பெல்ட்டு போட்டாச்சு, தூக்குறாங்க. தூக்கி கரெக்டாக வைக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த லோடு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கேயே வெயிட் பண்ண சொன்னார் ஆஃபீஸ்காரர். ஆனால் ஆஃபீஸ்காரர் ஃபோனை எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு சரி குரூப்பில் எதனா லோடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் குரூப்லேயும் ஒரு லோடும் உழலை. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு லோடு ஒன்றும் ஏற்றிருக்கோம். அதாவது ஏற்ற போகிறோம். இதில் சொன்னால் லாக்கரு, அந்த லாக்கரை மெட்டீரியல் தான் வந்து ஏற்ற போகிறோம். ஸோ குடோன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வண்டி நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்து லோடு வந்து ஏற்றிடுவாங்க. நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாரமே ஒன்றும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் ஓகே ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இந்த வாரம் ரொம்ப மோசம். ஆனால் எடுக்கிற பக்கம்லாம் சுற்றி அடிக்குது நம்மளுக்கே. லோடு போகிற இடத்துலையும் பஞ்சாயத்து, இறக்குற இடத்துல பஞ்சாயத்து, லோடு எடுக்கிறதுக்கு வந்தால் பஞ்சாயத்து. என்னன்னே ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணுவேன், கரெக்டாக ஒரு பிளானிங்கோட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து ஓட்டுவேன். ஆனால் என்னையே இந்த டைம் வந்து வச்சு செய்யுது. இந்த டைம் இந்த 1 நாள் 2 நாள் வந்து ஒரு சுச்சுவேஷன் டைமில் வண்டி ஓடலன்னு போது ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கு வண்டி. இன்சூரன்ஸு
எஃப்சி, டீவு எல்லாம் ஒரே ஒரு 15 to 20 அந்த டேட்டுக்குள்ளே வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு. எல்லாமே செலவு பார்த்து வண்டி எடுத்துட்டு, அதான் எல்லாமே இன்சூரன்ஸு, டீவு, நம்ம வண்டி எஃப்சி காட்டு எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு. அதுக்கு ஈடு கட்டி ஓட்டலான்னு பார்க்குறேன். ஆனால் வேலைக்கு ஆக மாட்டேது. பார்ப்போம். இப்படி தான் ஓடும் மோட்டார். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது என் வீடியோஸ் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சிலருக்கு வண்டி எடுக்கணும்னு ஆசை வரலாம். ஸோ ஆசை வந்தாலும் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் டீசல் ரேட் ஏறி போயிட்டுருக்கு, டோல் ரேட் ஏறி போயிட்டுருக்கு, வாடகை ஏற்றலை. நம்ம எப்படின்னா இந்த மட்டமான வாடகையை ஓட்டுறதை விட்டாலே நல்ல வாடகையை ஓட்ட ஆரம்பித்தாலே மேக்ஸிமம் அந்த கம்மியான வாடகை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. கிடைக்கிற வாடகை எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் ஓட்டுவாங்க. ஸோ நான் அப்படி கிடையாது. கிடைக்காத பட்சத்தில், அதாவது அந்த ஏரியாவில் என்னமே பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதில் எந்த தப்பு கிடையாது. வேறு லோடே வாய்ப்பே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு வரதில் தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிற இடத்துல கம்மியான வாடகைக்கு வண்டி மூவ் பண்ணுறது தான் தப்பு. ஸோ இப்படி தான் போகும். லோடு ஏற்றி கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கிறாருல, அவர் தான் நம்ம இவ்வளோ லோடு ஏற்ற போகிறாரு. பின்னாடியே வாங்கினா இங்கே தான் பக்கத்தில் தான் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நண்பர்களே, கிரெயின் வந்தாச்சு. நம்மளுக்கு பில்லும் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் மெட்டீரியல் வரல. பார்த்தீங்கன்னா வண்டி சிட்டி டைமிங்கில் இருக்காமா. அந்த சிட்டி டைமிங்லேருந்து இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. 11 மணிக்கு மேலே தான் விடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 12 மணி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நண்பர்களே, ஒரு பீஸ் ஏற்றி நிற்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரெயின் மெட்டீரியல் தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ், 2 அப்படியே பக்கத்தில் வைக்க சொல்லியிருக்கேன். பில்லு வந்துடுச்சு. இப்போ லோட் பண்ணாங்கன்னா போதும். சேர்த்தியாச்சு. கம்ப்ளீட்டாக 2 லோக்கர், ஒன்று 2 லட்சம். ரோடு ஏற்றி கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி கரெக்டாக இங்கே 1 மணி கிளம்பியிருக்கோம். சிட்டியை தாண்டறதுக்கு அப்படியே 2 மணி நேரம் ஆயிரும். போயிட்டு டிராஃபிக்லாம் நாட்டியா பக்கம் போகிறதுக்கு டைம் சரியாக போகும். 4 மணி ஆயிரும். அப்புறம் ஈரோட்டில் நமக்கு ஒரு சின்ன ஒரு பாட் லோடு ஒன்று இருக்குது, ஒரு கட்டில். அதை போய் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே திருநெல்வேலி போகிறோம். ஏன்னா 2 நாள் ஆல்ட் ஆகிட்டு அப்படியே டேரெக்டாக இந்த லோடு மட்டும் ஏற்றிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. பாட் லோடு ஏற்றினா மட்டும்தான் ஒரு கணக்கே வரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் நெருங்கி நம்ம இந்த ஒசூர் ரோடை பிடிக்க போகிறோம். போன டைம் இதில் தான் மாட்டின. ஒரு டைம் பைனாப்பிள் ஏற்றிட்டு இறக்கிட்டு அந்த ரைட் இருக்குது பாருங்கள், அந்த ரைட்டில் போகிறாங்களா எல்லாருமே. இந்த ரைட்டில் அது பாருங்கள், போர்டு தெரிஞ்சு பாருங்கள், நோ என்ட்ரி போர்டு. ஆனால் மேப் இந்த வழியாக தான் காட்டுது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போய் மாட்டிக்கிட்டேன். அந்த சிக்னலில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி, சார் நான் தெரியாது வந்துட்டேன் சார் தூக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்னல் இல்லாமல் அடுத்த சிக்னலில் போய் ரைட்டு கட் பண்ணி மறுபடியும் ரைட்டு கட் பண்ணால் தான் அந்த ஏரியாவுக்கு போக முடியும். நம்ம ரோடை பிடிக்க முடியும். போலாமா? சிக்னல் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கடந்து வந்துட்டோம். டீசல் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டீசல் ரேட் 98.79. டென்சிட்டி 29. எப்படி பார்த்தாலும் 46 லிட்டர் பக்கம் பிடிக்கும். 39, 40 பார்த்தீங்கன்னா 46 முக்கால் லிட்டரு, 47 லிட்டரு. இன்னொரு 280 மில்லி கம்மி, 220 மில்லி. கிலோமீட்டர் 0 பண்ணல. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதான் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பொறுத்த வரையும் இந்த 11 மணி, 12 மணி, 1 மணி, ஒரு 3 மணி வரையிலும் டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது.
பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதான் 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றது. அதனால் பார்த்து அந்த ஒரு டைமிங்குள்ளே நம்ம லோடு ஏற்றிட்டுலாம் போகணும். கரெக்டாக மார்னிங் டைம் வந்தாலும் டிராஃபிக், ஈவினிங் டைம் வந்தாலும் டிராஃபிக் தான். அதனால் போகிறது தான். ஏன் வந்து இப்போ டைவர்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நல்லா இருந்த பாலம் தானே, இப்போயும் ரெகுலராக போயிட்டு இருந்த பாலத்தில் டைவர்ஷன் ஆகும். நண்பர்களே, தொப்பூர் டோல் தாண்டியாச்சு. தொப்பூர் வந்து இப்போ பிளாக் ஆகி தான் நிற்கிது. மேப்பில் காட்டுது, ரெட்டில் தான் காட்டுது. போனால் தான் தெரியும். நண்பர்களே, ஓமலூர் ரீச் ஆகிட்டோம். ஓமலூர் வந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணி தாரமங்கலம் கொங்கனாபுரம் வழியாக வந்து போயிட்டு சங்ககிரி போய் சங்ககிரிலேருந்து ஈரோடு போகிறோம். நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. அப்பா வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாரமங்கலத்துக்கும் கொங்கனாபுரத்துக்கும் சென்ட்ரு கோரணம்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இந்த கருப்பசாமி ஹோட்டல், இங்கே தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது. சாப்பாடு நல்லாயிருக்கும், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, ஈரோடு ரீச் ஆகிட்டோம். பார்க்குற இடம்லாம் ஈரோடு பஜார் ரோடுக்குள்ளே போயிருக்க மாட்டேங்குது. அந்த வழியாக தான் ஒன்வே, அது வழியாக தான் வந்தது. எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணு கேட்டினது ஒரு வழி ஜவுளி கடை, துணி கடை தான் இருக்குது. ஜவுளி கடை, நகைக்கடை இருந்து பிரித்து கீழே எடுத்து வந்து பேக் பண்ணி தனித்தனியாக ஏற்றி ஐயோ பார்த்துங்க, டேமேஜ் பண்ணிடாத, எடுத்துன்னு போயிருங்கன்னு ஒரே கதறல் கஸ்டமர். நான் எதுவுமே பேசலை, முழுமையாக கொண்டு வந்து வச்சு பேக் பண்ணி நீட்டாக வண்டியில் லோட் பண்ணியாச்சு. ஒரு கட்டில், ஒரு மேட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலகாணி அப்படியே செட்டாக. அவங்க வேறு பதறாங்க, ஏங்க பார்த்துங்க இடிச்சிடாதீங்க, ஸ்க்ராட்ச் ஆகிட போகுதுங்கன்றாங்க. நிறைய கட்டிலுக்கே அந்த இது 18 லட்ச ரூபா மெட்டீரியலே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸு 18 லட்சம், அதுவே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். 12,000 ரூபா 13,000 கட்டிலுக்கு அப்படியே பதறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஏற்றி எல்லாத்தையும் இறக்கி பேக் பண்ணி மெட்டீரியல் ஏற்றின உடனேயும் காசு 300 ரூபா ஜிபேயில் போட்டு விட்டாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் நம்மளுக்கு முக்கியம். ரூட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈரோட்டில் ஏற்றணுமா, ஈரோட்டில் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்க எது வழின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி, கொடுமுடி, சின்ன தாராபுரம், அப்படியே போயிட்டு அரவக்குறிச்சி டச் பண்ணுறோம். வந்து பாஸ் ஆகிறது கம்மி தான். ஒரு பங்க் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு லைட் இல்லை, இருட்டாக போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு வீடுங்க மட்டும் வருது. நைட்டில் போகிறது, இறங்கி எங்கன்னா நின்றா கூட ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதில் ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, 2 இன்சிடெண்ட் நடந்துச்சு. நல்லா போயிட்டுருக்க, திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் படுத்துட்டு வந்துருக்கிறாரு, தெரியல. அப்போ இந்த லைட் போடல, எக்ஸ்ட்ரா லைட் போடல, கையாட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் போதையெல்லாம் படுத்துட்டு இருக்கிறாருன்னு கிட்ட போன அப்புறம் தான் தெரியுது. ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு, அப்படியே ரொம்ப பொட்டை காடாக இருக்குது. இது வந்து நார்மல் லைட்டு போட்ட உடனே கொஞ்சம் ரோடு பளிச்சுன்னு தெரியுது. சிங்கிள் ரோடு தான், இன்னொரு 17 கிலோமீட்ரு. அப்புறம் வந்து இந்த சின்ன தாராபுரம் போயிடும். அங்கேருந்து அப்படியே அரவக்குறிச்சி ரோடு அப்படியே டச் ஆகி அப்படியே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பாலத்துக்கடியில் ரைட்டில் போகணும். திருச்சி ஸ்ட்ரைட்டாக போகணும், சேலம், மதுரை. நம்ம வந்து இப்போ ரைட்டில் போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 11:30 மணி. இன்னும் நம்மளுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 270 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி வந்து பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த லைன் எப்போ வந்தோன்னா, நம்ம வந்து சிவகாசிக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து ஏற்றிட்டோம். அப்போ வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் வரேன். ரொம்ப நாள் ஆகுது. சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியா ஓட்டி போர் அடிச்சிருச்சா, அதனால் வந்து இந்த லைனில் வந்து ஒரு நடை எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓட்டும் போதெல்லாம் தூத்துக்குடி லைன்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகாசி இந்த லைன்லாம் ஓடிட்டு இருந்தேன், நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு.
இப்போ வாழைக்காய் சீசன் இருக்கிறத நம்பி தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். நாளைக்கு லோடு 2-3 ஆப்ஷனில் இருக்குது. எந்த பக்கம் லோடு செட் ஆகுதுன்றது ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு போய் லோடு இறக்கும். 5 மணிக்கு ஃபஸ்ட்டு இந்த லோடை இறக்கிட்டு 8 மணிக்கு அந்த லோடை இறக்கிட்டு லாக்கரை இறக்கிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம். நேற்று லோடு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவில்பட்டியிலேருந்து சென்னைக்கு லோடு போட்டு இருந்தாங்க. அவ்வளோ நேரத்துக்கு யாருமே போகல. பார்ப்போம் நம்ம கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது, நேரம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நாளைக்கு ஏதாவது ஒரு லோடை செட் பண்ணி ஏற்றுவோம். நண்பர்களே, மதுரை திருமங்கலம் டோல் பக்கம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலம் டோல்கேட் தாண்டி அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்து 130 கிலோமீட்டர், 2 மணி நேரம் 10 நிமிஷம். அதாவது 4:10 4:20 வந்து போவோம். போயிட்டு ஒரு அப்படியே போனவுடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்டு போகலாம். இந்த பாட்லோட மெயின் லோடு 2 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஏற்றிருக்கிற லாக்கரை தான் வந்து மெயின் லோடு, இது வந்து பாட் லோடு. அதாவது வண்டியில் இடம் இருந்தால் ஏற்றக்கூடிய லோடு தான் பாட் லோடு. அது வந்து நம்ம லைனில் வந்து செட்டிங் ஆகும். இப்போ போகிற வழியில் இறக்குறது. இப்போ நான் வந்து ஈரோட்டில் ஏற்றினேன், இப்போ வந்து திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி இடத்துல இறக்குறதுக்கு தான் பாட் லோடு. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாட் லோடு செட்டிங் பண்ணி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஒரு 2-3 பாட் லோடு ஒரே லைனில் செட் பண்ணுவாங்க. அது வாடகையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது பாட் லோடை பொறுத்தவரை எந்த டைமுக்கு போனாலும் இறக்கி விட்டுடலாம். மெயின் ரோடெலாம் வந்து இந்த டைமிங்க்கு தான் இறக்கணுன்னு ஒரு இது இருக்குது. அவங்க வந்து 10 மணினா 10 மணி தான் இறக்குவாங்க, 11 மணினா 11 மணி தான் இறக்குவாங்க. ஆனால் வந்து பாட் லோடு பொறுத்தல அப்படி கிடையாது. நம்ம எந்த டைமுக்கு போனாலும் அன்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே, விடிகாலம் ஒரு 5 மணி 4 மணி அந்த மாதிரி டைமில் இருந்தாலும் அன்லோட் பண்ண முடியும். எல்லாம் இறக்கி வச்சுட்டு போகிறது தானே அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே. ஸோ இதுதான் பாட் லோடு, இதுதான் மெயின் லோடு. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. வந்து போயிட்டுருக்குறோம். இன்னும் 2 வண்டி வாழைக்காய் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராயக்கோட்டை ரோட்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு எம்பி டிரான்ஸ்போர்ட் ஒருத்தர், இன்னொருத்தர் ஆகாஷ்னு ஒருத்தர், 2 பேரும் அந்த வழியாக போயிட்டுருக்குறாங்க. நாம் இப்படி போயிட்டுருக்குறோம். நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்து போயிடுவோம். பைக் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொப்பூரில் நிறுத்தி வாங்கலான்னு பார்த்தா தொப்பூரில் நிறுத்தவே இடம் இல்லை. நம்ம எங்கேருந்து அங்கேருந்து வாங்குறது? அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த ட்ரிப்புக்கு தான் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாலை புதூரா இந்த டோல்கேட் வந்து ரீச் ஆகிட்டோம். இது கயத்தாறு டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கயத்தாறு பக்கம்தான் இங்கேருந்து. இந்த லைனில் இருக்கிற எல்லா டோல்கேட்டுமே காஸ்து. எல்லாமே 100, 110, 115 இப்படி தான் இருக்குது. டோல்கேட்டு ஓவர். பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:50. 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு நம்ம வந்து வண்டியில் வச்சுருக்கிறது. ஆனால் வந்து 3:44 ஆகும். ஏன்னா நான் அந்த டைம் வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் வண்டியை ஓட்டுவேன். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். சாலை புதூர் இந்த ஊர். மழை அங்கங்கே லைட்டாக தூறுது, ஒரு சில இடத்துல பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பாயிண்ட்டு பாட் லோட் மெட்டீரியலை வந்து அன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் லொக்கேஷன் செக் பண்ணல. இங்கே போயிட்டு போட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். ஸோ
சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்துட்டோம்மா. பாயிண்ட்டுக்கு வர வழி பாருங்க, மண் ரோடாக இருக்குது. ஆர்ஆர் ஏஜென்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் 142 லொக்கேஷன் போட்டிருக்கிறாரு. ஆனால் போகக்கூடிய இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மண் ரோடா. நீங்கள் இந்த கூகுள் மேப்பு கொண்டு வந்து ரயில்வே பாலத்தில் சின்ன 2 வீலர் தான் போகும், அந்த பாலத்தில் கொண்டு வந்து விட்டு அப்புறம் அந்த பாலத்தை கடந்து இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரியாக பார்த்தீங்கன்னா 5:45 போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் எப்போ வந்து இறக்குறாங்களோ இறக்கட்டும், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு தான் வந்து லொக்கேஷன் காட்டுது. எங்கே இறக்க போகிறாங்கன்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா 5:46. இங்கே வந்து 8 மணிக்கு தான் இறக்குவாங்க. அது வரையும் நம்ம போட்டு கொம்முன்னு படுத்து தூங்குவோம். சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்குது. திடீர்னு பஞ்சர் எதனா ஆயிடுச்சுன்னா அப்படியே நிற்கிட்டோம். எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் வந்து பாயிண்டில் வந்து விட்டுருக்கோம். விடியால் ஒரு 3 மணி வரையிலும் ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 3 மணிக்கு மேலே ஒன்றுமே முடியல வண்டி ஓட்ட. தூங்கி எழுந்திரிச்சிட்டு போகலான்னா அந்த டிராஃபிக்கில் வந்து யாராவது போகிறது. போனோன்னா டக்குன்னு லோடை இறக்கி விட்டுட்டு அடுத்த லோடை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தேன். 8:30 மணிக்கு இங்கே வந்தோம். 8 மணிக்கு இறக்குறேன்னு சொன்னாங்க. பட் வந்து இப்போ தான் வந்து இறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அது வெளியே நான் வந்து படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிட்டேன். அப்புறம் செம்ம டயர்டு, ஒன்றும் முடியல. கரெக்டாக 1 மணிக்கு எடுத்தோம் வண்டி. அப்படியே கண்டினியூஸாக வந்து இங்கே அந்த மெட்டீரியலை பேக் பண்ணி மறுபடியும் ஏற்றி அதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு மேலே வண்டி வந்து சுத்தமாக ஓட்டவே முடியல. நானே ஒரு செகண்ட் வந்து சரி கம்முன்னு நின்றுடலாமா, அப்போ எங்கன்னா பட்டு தூங்கிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தா சரி போவோம், போயிட்டு பாயிண்டில் போட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவோன்னு வந்தேன். ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு இருந்தேன். தூங்கலாம் இல்லை, தூக்கம் வரல. தம்பி எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு எல்லாமே கம்ப்ளீட்டாக இறக்கிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறீங்களான்னு கேட்டால் ஆஃபீஸ் வந்து போகல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே லோடு இறக்குன இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து போட்டு படுத்துட்டேன். ஏன்னா அது இதுக்கு மேலெல்லாம் வண்டி ஓட்ட முடியல. காலைல சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு சாப்பிட்டேன். நான் ஒரு காலையில் வந்து டீ கூட குடிக்க கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு டயர்டு. 11:30 மணிக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சரி இங்கே ஒரு லோடு வந்து ஒன்று பேசியிருந்தேன். இங்கே ஏற்றி திருநெல்வேலி ஏற்றி கோயம்புத்தூர் இறக்குறது ஹவுஸ் ஹோல்டு. அது வந்து ஓகே ஆகலை, அது என்னவோ வாடகை செட் ஆகலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எதனா ஓகே பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்கலாம். அதுக்குன்னா 5 மணி ஆக போகுது. இதுக்கு மேலே தான் இங்கேருந்து எங்கன்னா ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி நாளைக்கு எதனா ஒரு லோடை வந்து பார்த்து ஏற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.